சிவாய நம என்றிருப்பார்க்கு அபாயம் ஒரு காலும் இல்லை. நம்ம நீத்தல் விண்ணப்பத்தில் இருக்கோம். இப்போது அதில் பாடலை இப்போ பார்க்கலாம். ஒண்மையனே திருநீற்றை உத்தூளித்து ஒளி மிளிரும் வெண்மையனே விட்டுடுதி கண்டாய் மெய் அடியவர்க்கு அண்மையனே என்றும் சேயாய் பிறர்க்கு அரிதற்கு அரிதாம் பெண்மையனே தொன்மை ஆண்மையனே அலி பெற்றியனே அப்படிங்கிறார். அப்போ சுவாமி எப்படி இருக்கார்? தியாகத்தின் சின்னமாக திருநீர் பூசின்னு இருக்கார். அதாவது எல்லாரும் நம்மளுடைய இந்த ஜீவன் வாழ்க்கை எல்லாமே முடியறச்சே பிடி சாம்பல் தான் சுவாமி காட்டுறதுக்கு ஒரு உணர்ச்சியாக தான் அந்த வெந்நீரை அணிஞ்சிருக்கார். அப்படி அணிஞ்சிருக்கக்கூடியவனே ஞான பிரகாசனே, நீ தொண்டர் உள்ளத்தில் திகழ்ந்துருக்க, மற்றவருக்கு நீ புலப்படுறதே கிடையாது. உன்னை முழுசும் அறிஞ்சவா யார் இருக்கா? யாருமே இல்லை. பெண்ணா ஆணா அலியா இருக்கவன் நீ தான். என்ன தகாதவன்னு நீ என்னை தள்ளிடாதே. பெண்மையனே தொன்மை ஆண்மையனே அலி பெற்றியனே. இப்படியே ஆணாவும் பெண்ணாவும் அழியாவும் இருக்கிறவனே என்னை மட்டும் விட்டுடாதேன்னு கேட்டுக்கிறாரு இந்த பாடலில். அடுத்த பாடலை பார்க்கலாம். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்றடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ்முதலே உற்று அடியேன் மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே. இப்போ இதை நிறைய வார்த்தை பெரிய ஆன்றோர்கள்லாம் பயன்படுத்தி நம்ம கேட்டிருக்கோம். விடிலோ கெடுவேன், விடிலோ கெடுவேன். இதை அவ்வளோ ஒரு தத்துவார்த்தமான வார்த்தை. இது என்னென்னா, சுவாமி நம்மளை விட்டுட்டா, ஒரு க்ஷணம் விட்டுட்டா போகிறோம், நம்மளுடைய இந்த ஆத்மா ஆன்மா சரீரம் எல்லாமே கெட்ட அழிஞ்சு போயிடும். சுவாமி கிட்ட தான், அவர் பிடியில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அருமையான இந்த கிடைச்சிருக்க அடியாத மானுட சரீரத்தை கொடுத்து பிரபஞ்ச வாழ்க்கையில் மிகப்பட்டு ஈடுபட்டு கடவுள் பக்தியை குறைச்சி போலி பக்தனான என்ன இறைவா விட்டுடுவியா? ஒருவேளை விட்டுடுவேன்னாக்கா நான் அழிஞ்சு தானே போவேன். பின்ன உன்னை தவிர எனக்கு வேறு ஆதாரம் ஒன்றும் இல்லையே. உன்னை முன்னிட்டு எனக்கு ஜீவ பேற்றி வந்திருக்கே, மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை. என்னை தாங்குறவா யார் இருக்கா? உன்னை முன்னிட்டு தான் எனக்கு எல்லாமே. உன்னை சார்ந்திருந்து உண்மயமாறத்துக்கு தெளிந்த நிலையை நான் அடைய பெற்றிருக்கேன். அந்தர்யாமியாயும் அடிப்படை வஸ்துவாயும் யாண்டும் நீ தான் எனக்குள்ளே இருக்க. உற்றடியேன் மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே, என் உள்ளே இருக்கிறது நீ தானே அப்படின்னுட்டு சுவாமியை கேட்டுக்கிற தன்னை காப்பாற்றும்படி. உள்ளனவே நிற்க இல்லன செய்யும் மையல் துழனி வெள்ளன் அலேனை விடுதி கண்டாய் வியன் மா தடக்கை பொல்லல் நல் வேழத்து உரியாய் புலன் நின்கண் போதல் ஒட்டா மெல்லனவே மொய்க்கும் நெய்க்குடம் தன்னை எறும்பெனவே. அப்போது நீண்ட நாசி துவாரத்தோடு கூடிய அழகிய யானையின் தோலை அணிஞ்சிருக்கக்கூடியவனே, எறும்புகள் மொக்கிறதுனால தேடி போய் நெய் கூட ஒன்றை மொக்கிறது போல் பொறிகளும் என்னை உன்கிட்ட போக விடாத என் உடலை போட்டு தேய்க்கிறது. அப்படி என்ன அதுகள் வசத்துக்கு என்னை இழுக்கும் பொழுது அதுக்கு உடந்தையாக இருக்கிறேன்னா மெய்ப்பொருள் நாட்டை கொள்ள முடியல என்னால். மயக்கத்துக்கு உட்பட்டு பொய்மையானவற்றையத்தான் தேடிண்டு வீண் பேச்சு பேசிண்டு பொழுத பெருக்கின்றிருக்கேன். அப்படி எனக்கு கேடு சூழ்ந்து அப்படி எனக்கு என்னை விட்டுடுவியோ அப்படின்னு கேட்குறார் சுவாமி. அப்போ தேகாத்ம புத்தியை உடலைத்தான் தாண்டி இருக்கிறவன், அதை விட்டுட்டு வரவன் ஆத்ம சாதகனாக இருக்கான். அதை சிவனாரை நினைக்கிறதுக்கும் ஐம்பொறிகளை தாண்டி நம்மளுடைய எண்ணம் போகிறதுக்கும் இந்த பாடல் உரித்தா இருக்குது. அடுத்த பாடல். எறும்பிடை நாங்கூழ் எனப் புலனால் அரிப்புண்டு அலந்த வெறும் தமியேனை விடுதி கண்டாய் வெய்ய கூற்று ஒடுங்க உறும் கூடி போது அவையே உணர்வு உற்றவர் உம்பர் பெரும் பதமே அடியார் பெயராத பெருமையனே. அப்போ இந்த பாடலில் பொறுத்தவரை மணமலர் போன்ற உன்னுடைய திருவடிகளை கூற்றுவனையே செயலற்றவையானவனை ஆக்கிறதுக்கான வல்லவை பொருந்தியது. கூற்றுவன்னா யமன். இப்போ யமனுடைய செயலுக்கு அங்கே வல்லமை இல்லாமல் போய்டுறது. அந்த திருவடிகள்லையே மனசை நிலநாட்டி தேவர்களும் அடையப்பெரியாத மோட்சத்தை உன்னுடைய சிவ பதவியை அன்பர்கள்லாம் அடைஞ்சிக்கிறாங்க. ஒன்று அடைஞ்சவா அங்கேருந்து நழுவி போகாத பெரிய பொருளாக மாறிடுறாங்க. அப்போ சிறுமையில் சிந்தையை செலுத்தினவன்னா
அதனால் நாங்கூழானது எறும்புகள் அரிக்கிறது போல் நான் புலன்களால் அரிப்புண்டு அவதிப்படுறேனே, என்னை காப்பாற்றி விடுப்பா அப்படின்னு கேட்டுக்கிறேன். தொடர்ச்சியை மடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.